வணக்கம் நேயர்களே, உங்களின் மெடோனா வளமை போல்தான். இன்றைக்கு யாரை நாங்கள் பார்க்க போகிறோம்டா, செந்தில். இந்த கவுண்டமணி செந்தில் பகுதி உங்களுக்கு தெரியும். இந்த செந்தில் எவ்வளவு லைஃப்பில் சாதித்திருக்கிறார்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். செந்திலுக்கு இன்னமும் ஒரு பேர் இருக்கிறது, முனுசாமி. இதுதான் அந்த செந்தில்ன்ற இயற்கையான பேர் முனுசாமி தான் செந்தில்ன்ற பேர். செந்தில் எப்போ பிறந்தவரண்டா 51ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி தான் இந்த செந்தில் பிறந்தவர். எப்போ இது நாங்கள் செந்தில் என்று சொல்லக்கூடாது, முனுசாமி என்று தான் சொல்லணும். அது திரையுலகத்துக்கு வந்த பிறகுதான் அவர் ஃபேமஸ் ஆகினது செந்தில் என்று சொல்லி. இவர் ராமநாதபுரத்தில் இளஞ்சம்பூர் என்ற ஒரு கிராமத்தில் தான் இவர் பிறந்தவர். தகப்பன் ராமமூர்த்தி, தாய் திருக்கம்மல் பாணி பெற்ற தாயின்ற பேர். இவரோட சேர்த்து இவற்ற செந்தில் சகோதரர்கள் 6 பேர். அதில் செந்தில் 3ஆவதா பிறந்தவர். இதில் என்ன சுவாரஸ்யம், தனது 12வது வயதில் தகப்பன் இவரை ஏற்றிவிட்டார் என்றதுக்காக ஊரை விட்டு ஓடி போயிட்டார். நேர்களே பாருங்கள், தனது 12வது வயதில் அவர் அதிகமாக படிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் வகுப்பு மட்டும்தான் அவற்ற பள்ளி படிப்பு இருந்தது. தகப்பன் பேசி விட்டார்ன்றதுக்காக ஊரை விட்டு தனது 12வது வயதில் ஓடி போயிட்டார். ஓடி போனவர் சும்மா இருக்கையில் முதல் ஒரு எண்ணெய் ஆட்டும் எண்ணெய் கடையில் போய் ஒர்க் பண்ணுறார். அங்கேயும் போய் வேலை செய்கிறார். அதுக்கு பிறகு ஒரு மதுபான கடையில் வேலை செய்கிறார். அதோட நின்று கொள்ளாமல் அதோட ட்ராமா, அந்த காலத்தில் ட்ராமாவில் சேர்ந்துட்டார். மேடை நாடகங்களில் சேர்ந்து அதில் நடிக்க வலிக்கிட்டார் இந்த செந்தில். அதன் மூலமாகத்தான் இவருக்கு படங்கள் அறிமுகமான சான்ஸ் வந்தது செந்திலுக்கு. திருப்புமுனை என்று பார்த்தீங்கன்னா அந்த மலையூர் மம்பட்டியான் ஒரு படம் வந்தது. அந்த படம் தான் இவருக்கு ஒரு கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் பிரபல்யமாகிறதுக்கு ஒரு சான்ஸ் வகித்தது. அதோட இல்லை, அந்த படத்துக்கு பிறகும் 14 வருடங்களுக்கு பிறகு தனது பேரண்ட்ஸை பெற்றோரை பார்க்க போகிறார். இவருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்து ஏற்றார்கள். இதுதான் இந்த செந்தில். பாருங்கள், 12 வயதில் ஓடி போனவர், ஊரை விட்டு ஓடி போனவர், படத்தில் ஹிட் ஆகிட்டுது. அங்கே கொஞ்சம் சினிமா துறைக்கு என்ட்ரு பண்ணி அதிலே ஒரு பிரபல்யம் அடைந்த பிறகு தாய் தகப்பனை பார்க்க சொல்கிறார். அவர்களும் அதை ஏற்றிருக்கிறார்கள் 14 வருஷத்துக்கு பிறகு. ஒரு வித்தியாசமான குறும்பு விளையாட்டாகத்தான் இதை செய்திருக்கிறார். உண்மையிலே அவர் பார்க்கிற காமெடி எல்லாம் குறும்பாக தான் இருக்கும். அதே மாதிரி தனது வீட்டையும் அதே மாதிரிதான் ஒரு குறும்பான வேலை தான் செய்திருக்கிறார். அதோட இல்லை, இவர் இவற்ற முதல் படம் கோவில் இரு தீபங்கள் என்று சொல்லி 1979ஆம் ஆண்டு வந்த திரைப்படம். இதுதான் இவர் அறிமுகமாகிறார். அதாவது செந்தில் அறிமுகமாகிற 1979ஆம் ஆண்டு கோயில் இரு தீபங்கள். அந்த படத்துல தான் இவர் அறிமுகமாகி அதுக்கு பிறகு இவருக்கு சட்டபூர்வமாக ஒரு படம் பெறுதுண்டா 1980ஆம் ஆண்டு இந்திரா கா பக்தி என்ற ஒரு படத்துல தான் இவர் அதிகாரபூர்வமாக வென்றார். அதுக்கு முதல் ஒரு சின்ன வேடத்தில் 79ஆம் ஆண்டு இவர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். அத்தோட இல்லை, இந்த வாழப்பழ பகுதி உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகினது. அதாவது இவரும் கவுண்டமணியும் சேர்ந்துதான் வளமையாக காமெடி பிற்காலத்தில் செய்ய வழிகிட்டார்கள். 1980s பிறகு அவங்க 2 பேரும் தான் நல்ல ஃபேமஸாக இருந்தது. இந்த வாழப்பழ பகுதி உலகம் ஃபுல்லாக பேசப்பட்டது. மற்றது அது அந்த திரைப்படம் கரகாட்டக்காரன். இந்த கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் 28 நாள், அதாவது செந்திலும் கவுண்டமணியும் சேர்ந்து 28 நாட்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல செலவழிச்சிருக்கிறான். 28 நாட்கள் முழு. அது ரெக்கார்டாக இருக்கிறது அந்த கரகாட்டக்காரன் படத்தில். பாருங்க, அந்த வாழப்பழப்படியும் எவ்வளவு ஃபேமஸ் ஆகிட்டுது. அதே மாதிரி இந்த அவர்கள் இது சாதித்ததும் 28 நாட்கள் அந்த திரைப்படத்துக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். செந்தில் இந்த காமெடி சொல்லிக்கொண்டு போனால் நிறையவே சொல்லிக்கொண்டு போகலாம். அதே மாதிரி செந்தில் இப்போ மேரி பண்ணுறாருன்னா 1984ஆம் ஆண்டு கலைச்செல்வியை திருமணம் முடிக்கிறார். அதுக்கு பிறகு அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. ஒன்று மணிகண்ட பிரபு, ஹேமச்சந்திர பிரபு. பாருங்க, பிரபு கண்டே வச்சிருக்கிறார் தனது பிள்ளைகளுக்கும். இப்படிப்பட்ட இந்த குறும்பானவர் தான் பாருங்க. இவ்வளவு செந்தில பார்க்க கொமெடியனா இருந்தாலும் உலகம் ஃபுல்லா சாதித்து விட்டார்.
பாருங்க, வீட்டை விட்டு ஓடி போய் தனியாக இருக்காமல் அங்கேயும் ஒரு ஒர்க் பண்ணுறார், ஒரு எண்ணெய் கடையில், அப்புறம் ஒரு மதுபான கடை, பிறகு ட்ராமா, அதுக்கு பிறகு சினிமா. அப்படியானவர் தான் இந்த செந்தில். பெரிய வீடியோ போடலாம், இன்னொரு காணொலியை காணுவோம். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம்.